பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான காலமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி வரும் முன் திரையோதசி திதி மாலை நேரத்தில் வரும் காலமே பிரதோஷ காலம். பிரதோஷம் எப்படி உருவானது என்று பார்க்கலாமா? ஒரு காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தனர். இதையே சமுத்திர மந்தம் என்று அழைக்கிறார்கள். அப்போது கடலில் இருந்து பல பொருட்கள் வெளிவந்தன. ஆனால் முதலில் வெளிவந்தது மிகவும் விஷமான ஆழகாலம் என்ற நஞ்சு. அந்த நஞ்சு உலகையே அழிக்கக்கூடியது. அதை பார்த்த தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அனைவரும் பயந்து உதவி கேட்டு சிவபெருமானை நோக்கி சென்றார்கள். சிவபெருமான் உலகம் அழியாமல் இருக்க அந்த நஞ்சை குடித்தார். அதனால் அவருடைய கழுத்தில் நீல நிறமாக மாறியது. எனவே அவருக்கு நீலகண்டன் என்ற பெயரும் கிடைத்தது. அந்த நேரத்தில் தேவர்கள் அனைவரும் நந்தி முன்னிலையில் நின்று சிவபெருமானை பிரார்த்தித்தார்கள். அந்த நேரமே பிரதோஷ காலம் என்று கூறப்படுகிறது. அப்போது சிவபெருமான் ஆனந்தமாக நந்தி முன் நின்று ஆனந்த தாண்டவம் ஆடினார். நந்தி என்பது சிவபெருமான் அவர்களுடைய வாகனமும் மிகப்பெரிய பக்தரும். சிவன் கோவில்களில் நந்தி எப்போதும் சிவலிங்கத்தை நேராக நோக்கி அமர்ந்திருப்பதை நாம் பார்க்கலாம். பிரதோஷ காலத்தில் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வழிபட வந்தார்கள். அப்பொழுது தேவர்கள் சிவனை சுற்றி நின்று பிரார்த்தனை செய்தனர். இதனால் சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ஆனந்த தாண்டவம் ஆடத் தொடங்கினார். அந்த தாண்டவத்தை யாரும் தடையின்றி பார்க்கவும் சிவபெருமானை பாதுகாக்கவும் நந்தி அவர்களுக்கு முன்பாக நின்றார். அதனால்தான் கோவில்களில் நந்தி சிவனை நேராக நோக்கி அவரை மறைத்தபடி அமர்ந்திருப்பது போல தெரிகிறது. இதன் அர்த்தம் என்னவெனில், நந்தி பக்தர்களின் வேண்டுதலை சிவபெருமானிடம் கொண்டு செல்லும் தூதர் என கூறப்படுகிறது. பக்தர்கள் நந்தியின் வழியாக சிவனை அடைய வேண்டும். ஆதலால் தான் மக்களாகிய நாம் நந்தியின் காதில் வேண்டுதலை சொல்கிறோம். சோம பிரதோஷத்தின் முக்கியத்துவம். சோம பிரதோஷம் அதாவது திங்கட்கிழமை வரும் பிரதோஷமே சோம பிரதோஷம் எனப்படும். இந்நாளில் சிவபெருமானை வழிபட்டால் பாவங்கள் குறையும், திருமண தடைகள் நீங்கும், குடும்பத்தில் அமைதி மற்றும் செல்வம் கிடைக்கும், நோய் மற்றும் துன்பங்கள் குறையும். சோம பிரதோஷத்தில் நாம் செய்ய வேண்டியது: காலையில் குளித்து சிவபெருமானை நினைத்து விரதம் தொடங்க வேண்டும். மாலை பிரதோஷ நேரத்தில், அதாவது 4 முதல் 6 பிரதோஷ காலம், அந்நேரத்தில் கோவிலுக்கு செல்ல வேண்டும். நந்தியை 3, 9 அல்லது 11 முறை சுற்றி வழிபட வேண்டும். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரம் மட்டும் நாம் சொல்ல வேண்டும். சிவலிங்கத்திற்கு பால், தண்ணீர், விபூதி கொண்டு அபிஷேகம் செய்யலாம். இதனால் நமக்கு மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, நல்ல ஆரோக்கியம் மற்றும் சிவபெருமானின் அருள் கிடைக்கும். மேலும் பல தகவல் அறிய வேலன் அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.